தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பிரதமர் மோடியை சந்தித்து முன்வைத்துள்ளேன். மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்றுவது பிரதமர் மோடியின் கையில்தான் உள்ளது என டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு தியாகி பட்டம் கொடுக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றது குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் அருவருக்கத்தக்க வகையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்சியில் இருந்து நீக்கியவர்களை மீண்டும் இணைக்க வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்த கேள்விக்கு ஓபிஎஸ் பதில். கடந்த தேர்தலின் போது விசிகாவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்தது என்பது உண்மைதான். தேர்தலின் போது கூட்டணிக்கு அழைப்புகள் வருவது இயல்புதான் என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டம். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடைபெறவுள்ள தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் தொண்டர்கள். தமிழகம் முழுவதும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தாவேக மாநாட்டிற்கு அனைவரும் வர அழைப்பு. தனது பேச்சு மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்தி இருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன். அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை பரப்பியதாக கைதான மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்ட நிலையில் அவரின் ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ அமைப்பு ஆய்வு. பழமையான செஞ்சிக்கோட்டையை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க மத்திய அரசு கோரிக்கை வைத்த நிலையில் யுனெஸ்கோ அமைப்பு நேரில் ஆய்வு. உள் தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஆகியோர் ஆதரவு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இடம் தர வேண்டுமென இந்தியா வலியுறுத்தி வரும் நிலையில் பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகள் ஆதரவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.